இருக்குன்றத அவங்க இன்னும் நியாயப்படுத்திக்கிறாங்க. அப்பா என்ன நான் தப்பிச்சிட்டேன், எஸ்கேப்பு, கிரேட் எஸ்கேப்பு, என்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. யுவர் பேரண்ட்ஸ் நோ, கடவுளுக்கும் தெரியும், உங்க பெற்றோருக்கும் தெரியும் நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க தப்பு பண்றீங்கன்னு. ஆனாலும் இக்னோரன்ஸ் கூட ஒரு தண்டனை தான். கடவுள் நிறைய நேரத்துல இக்னோர் பண்ணிட்டு கூட போயிருக்காருங்க, அது கூட ஒரு தண்டனை. ஆனா சில நேரங்கள்ல வெளியரங்கமா வெட்ட வெளிச்சமா சில காரியங்களை அனுமதித்து இருக்கிறார். ஏன்னா தண்டனைகள் கூட அவசியமாய் இருக்கிறது, அவசியப்படுகிறது. ஸோ யூ டு மீட் அவுட் ஜஸ்ட் பனிஷ்மெண்ட். வெறும் தண்டனையும் சொல்லி கடவுளை கெட்டவராக காட்டாதீங்க. தண்டனையை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் அவர் தான். நான் தப்பு பண்ணா விட்டுறாத, தப்பு பண்ணா கேளு, தப்பு பண்ணா அதை உணர்த்து, தப்பு பண்ணா அதுக்கான பிரதிபலன் அவனுக்கு உண்டு என்பதை சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அவர். அதனாலதான் பெற்றோர்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு. பிள்ளைகளை கேட்கும் போது கடவுள் சொல்லி கொடுத்த முறை அது, கடவுளுடைய வழி அது. வேதம் சொல்லுது பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நடத்துன்னு. அதனாலதான் கடவுளுடைய வழி என்ன? கடவுள் தண்டனைகளை நியாயமான விதத்துல வச்சிருக்காரு. அதுக்கிட்ட அடிச்சு ஓடிச்சு எல்லாம் பண்றது இல்ல. ஆனா சில நேரத்துல தண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா செய்கிற காரியம் தவறுன்றதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? சில நேரத்தில் வார்த்தைகளால விவரிக்கிற தண்டனைகளை